பொண்ணு வந்து நடக்க முடியாம இருந்தாங்க. அப்ப ஹெல்ப்புக்காக நான் ஒரு லெட்டருக்காக தான் அங்க போனேன். ஐயா கிட்ட ஒரு லெட்டர் வாங்க. அப்ப அவர் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. அவரை போய் பார்க்க போனேன். அவங்கள முதல்ல நாங்க உள்ள போகும் போதே குழந்தை சாப்பிட்டுச்சா, நீங்க சாப்பிட்டீங்களா, அதுதான் முதல் கேள்வியே கேட்டாரு. நீங்க நாங்க வறுமையா, அப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஹவுஸ் கீப்பிங் வேலை, டாய்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணேன். நீங்க நான் சிவனடியாரா ஆயிருக்கேன்னா எங்க கேப்டன் தான். அவரு நான் கொடுத்த தன்னம்பிக்கையும் ஊக்கம் தான் நான் இந்த அளவுக்கு வந்து இருக்கேன். போய் பார்க்கும் போது லெட்டர் வந்து கேஎம்சி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொடுத்தாருங்க. கொடுத்தாங்க. எங்க பாப்பாவுக்கு வந்து இந்த மெடிசன் வந்து சேராம யூரின் வந்து பிளட் கலரா போனோன்னு பயந்துட்டு நாங்க என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு கேப்டன் கேட்டாங்க. அப்போலாக மாத்துங்க குழந்தைய, எவ்வளவு செலவானாலும் அந்த பிள்ளைக்கு நான் பாக்குறேன் அப்படின்னாரு. எனக்கு 10 லட்சம் யாரு செய்வா? ஒரு 10 ரூபா கொடுக்கறதுக்கே யோசிப்பாங்க. எங்க கேப்டன் தெய்வமா இருந்து எங்க பொண்ணை நடக்க வச்சு இன்னைக்கு ஆண்டிக்க பிள்ளைங்க. என் பொண்ணு நல்லா இருக்கா, 5 வயசு ஆகுது. மாசம் 2000 ரூபாய் எனக்கு பணம் வந்துட்டு இருக்கு. வேண்டான்னு கேன்சல் பண்ணிட்டேன் கலெக்டர் ஆபீஸ்ல. என் பொண்ணுக்கு வேண்டாம். எங்க கேப்டன் தெய்வமா இருந்து என் பொண்ணு யாரு கும்புறாலும் இல்லையோ, கேப்டனுக்கு காலையில எந்திரிச்ச உடனே டீ வச்சு அவருக்கு பூ போட்டு கும்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போறாளுங்க. தெய்வம் யாருன்னு கேட்டா கேப்டனால என் பொண்ண சொல்லுவா. சிவனுக்கு முன்னாடி இப்ப எனக்கு கேப்டன் தெய்வமா இருக்காருங்க. அதுக்கப்புறம் சிவனடியாரா மாறி போனேன். சொந்தத்தை தேடி போகாதீங்கம்மா, தெய்வத்தை தேடி போங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் நீங்க நான் சிவனடியாரா மாறி இருக்கேங்க. சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்தவதான் நானு. சிவன் என் பிள்ளைக்காக நான் சிவனடியாரா மாறிட்டேங்க. சரியாயிடுங்கம்மா, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு. அண்ணன் தம்பி கூட எனக்கு உதவலிங்க ஐயா, தாய் மாமா நான் இருக்கு அப்படின்னாரு. என் தம்பி கூட அந்த வார்த்தை சொல்லலைங்க. அந்த நேரத்துல தாய் மாமா நான் இருக்கு, அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டாருங்க. யாரு இந்த வார்த்தையை கேட்பாங்க சொல்லுங்க? 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு என் பிள்ளை நடக்கிறா. +1 படிக்கிறா. 10th 494 மார்க் எடுத்திருக்கா. கேப்டனோட அருள் தான். எனக்கு கேப்டன் தான் எல்லாமே உயிர். எங்க போனாலும் எனக்கு கேப்டன் தான் முதல் தெய்வம். கேப்டன் புகழ் வாழ்க. இவ்வளவு நாள் நான் ஒன்னே இதை சொல்லக்கூடாது, இந்த இடத்துல சொல்லிடுறேன். கேப்டனை இழந்த மக்கள் எல்லாம் திருப்பி ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைங்க. அம்மாவை கொண்டு வாங்க, கேப்டன் பையன் பிரபாகரனை கொண்டு வாங்க, முதல்வரா கொண்டு வாங்க. எல்லாருக்குமே மாற்றங்கள் வரும். ஏழையா வறுமைகள் எதுவுமே இருக்காதுங்க. எந்த தலைவர் பசங்களையும் நாங்க போய் பார்க்க முடியும். அவங்க வீட்டுல போன உடனே கேப்டன் என்ன வார்த்தை கேட்டாரோ அதே வார்த்தை தான் அந்த பசங்க 2 பேருமே சாப்பிட்டீங்களாமா டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எந்த தலைவர் பசங்க அப்படி கொண்டு வந்து தருவாங்க? எங்க கேப்டன், எங்க அண்ணனோட பசங்க மட்டும்தான் அந்த மாதிரி இருக்காங்க. சென்னையில பொறுத்த வரைக்கும் எந்த அதிகாரி பசங்களையுமா நாங்க பார்த்ததே கிடையாதுங்க. வீட்டுக்கு போனோடனே கேப்டன் எப்படி சொல்றாரு அதே வந்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னாரு. நேற்று அண்ணன் கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்டிருந்தேன். மீட்டிங் போறீங்கன்னா நான் கேப்டனை பத்தி கொஞ்சம் பேசணும், எனக்கு அழைப்பு கொடுன்னு சொல்லி அண்ணன் கிட்ட கேட்டிருந்தேன். அண்ணன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க. வாய்ப்பை இது வரைக்கும் விட்டுட்டீங்க, இனிமேல் விட்டுறாதீங்க. தமிழ்நாடு மக்களுக்கு அனைவருக்கும் நான் சொல்றேன், விட்ட வாய்ப்பை இன்னொரு தடவை விட்டுறாதீங்க. முதல்வர் ஆக்குங்க. கேப்டன் முதல்வராக்கி திரும்ப ஒரு முதலமைச்சரை உருவாக்குங்க. தமிழ்நாடு முழுவதும் ஜீவ சமாதி அவருக்கு வரப்போகுது. தமிழ்நாடு முழுவதும் கோயில் கட்ட போறாங்க. அவருக்கு கட்டி வழிபாடு டெய்லியும். யாருக்குங்க 200 கிரிவலத்துலதான் அந்த கிரிவலம், திருவண்ணாமலை கிரிவலத்தை தான் அந்த கூட்டத்தை பார்ப்பேன். கேப்டன் சமாதியில் அதுக்கப்புறம் பாத்திருக்கேன். கிரிவலத்துக்கு வர மாதிரி வராங்க. கேப்டன் சமாதிக்கு டெய்லி 2000 பேரு. சாவு இறந்ததுக்கு போனேன், 16க்கு போனேன், 30க்கு போனேன், 48வது நாளுக்கு நான் போயிட்டு தான் வரேன். கூட்டம் குறையாத எந்த தலைவருக்கு, எனக்கு விவரம் தெரிஞ்ச எந்த தலைவருக்கு நான் இவ்வளவு கூட்டத்தை பார்த்தது. டெய்லி அலையா கிரிவலம் மாதிரி கூட்டாங்க வந்துகிட்டே இருக்கு. பூ சாமிக்கு கூட அவ்வளவு பூ விழுவாதுங்க. எங்க அண்ணன் கேப்டனுக்கு 200 கிலோ பூ விழுகுது ஒரு நாளைக்கு. அந்த வாய்ப்பளிச்ச அண்ணனுக்கு ரொம்ப நன்றிங்க. வாய நமக்கு திருச்சிற்றவன். நன்றி.